வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண். இதை பற்றி தான் நான் ஒரு பெண் இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து எனக்கு ஆன்மீகம் எப்படி தொடங்குச்சு, அது எப்படி வளர்ந்துச்சு, அது என்ன பிரச்சனையெல்லாம் பார்த்துச்சு, இப்போ எப்படி தெளிவாச்சு, இப்போ எப்படி ஆனந்தமாக இருக்குது. ரைட் நவ் இருக்கிற இந்த வந்த நிலை, கடந்து வந்த பாதையாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா, இந்த இடத்துல நான் ஆரம்பத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் ஏதாவது இடத்துல நின்னீங்களாவோ, இல்லை ஏதாவது தடையாக உணர்ந்தீங்களாவோ, இல்லை பயமாகவோ குழப்பமாகவோ உணர்ந்தீங்களாவோ, இல்லை நம்மளால் அடுத்து போக முடியல முட்டிச்சந்து மாதிரி நிற்கணும்னு நினச்சிங்களாவோ, இல்லை யாராவது குரு வருவாரா நம்மளை காப்பாற்றுவாரா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தாவோ, இல்லை நம்ம அவ்வளோதான் முடிஞ்சோம் இனி நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு விரக்தி ஸ்டேஜில் இருந்தீங்களாவோ, இல்லை என்ன மாதிரி ஆனந்தமாகவே நீங்கள் இப்போ உணர்ந்திருந்தாவோ, எல்லாமே அந்த நிலையை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? இது எதுக்கு, இதை மஸ்ட்டு ஏன் இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இதை சொல்லும்போது எங்கிட்டேருந்து நீங்கள் ஏதோ ஒன்றுலேருந்து உங்கள் இடத்துலேருந்து இன்னொரு முன்னாடி வைப்பீங்க இடத்த. எனக்கு யாரும் இல்லாத போது, எனக்கு குழப்பம் வரும்போது, நான் கத்தி கதறின போது, எனக்கு யார் வந்தாங்க, நான் எப்படி இதை கடந்தேன்னு உங்கள்கிட்ட நான் என் அனுபவமாக சொல்லும்போது உங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இது ஒரு உண்மை நிலை புரியும். அப்போ நமக்கும் ஒரு பாதை தெரியுது அப்படின்னு உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறுவீங்க. இதனால சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஆரம்பத்துலேருந்து ஒரு நீங்கள் ஸ்டேஜில் இப்போ கேட்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக 25க்கு மேலே 35க்கு மேலே தான் இதை கண்டிப்பாக கேட்பீங்க, என்னோடய இந்த தலைப்பில் வர்ற நிகழ்ச்சிகளை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வரும்போது கிட்டத்தட்ட முக்கால் பகுதிக்கு அதிகமாகவே உங்களோட கர்மாவையும் க்ளீன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களையும் க்ளீன் பண்ணியிருப்பீங்க. படாத பாடுபட்டிருப்பீங்க. போதும் அப்படின்னு வாழ்க்கை சலிச்சு போகிற மாதிரி வந்திருக்கும். ரெண்டாவது, எந்த முயற்சி எடுத்தாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு வந்திருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம முடியை காற்று அசைய வைக்க கூட நம்மளால் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது, இறை எனக்கு காட்டிய வழியை, நான் இந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்திய அனுபவத்தை அந்த பிரபஞ்சமே என் வாயிலிருந்து கருவியாக வெளியில் சொல்லுது. அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு கருவி தான். திரும்பவும் சொல்கிறேன், எனக்குன்னு ஸ்பெஷல் பவர் உள்ளே கொடுத்து நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நான் எப்படி வந்தேங்கிறத அனுபவத்தை சொல்கிறதுக்கு இறை தான் என்ன சொல்கிறது பெர்மிஷன் கொடுத்து இப்படி பேசலாங்கிறதுனால நான் பேசுகிறேனே ஒழிய இது என்னுடைய அறிவு அல்ல. நான் உணர்ந்ததை அப்படி நான் விட்டுடலாம், எனக்கு அப்படியே ஏகாந்தமாக அமைதியாக அப்படி ஜாலியாக விட்டுடலாம். ஆனால் இதை சொல்லும்போது அந்த ஞானத்தை வெளிப்படுத்தும் போது ஒரு ஆன்மா இதை உணர்ந்து அது சந்தோஷப்படும் போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்மலோகத்தில் வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க, பித்ருலோகத்தில் வழிகாட்ட ஆள் இருக்காங்க, இன்னும் எத்தனையோ டைமென்ஷனில் இருக்கிற இடத்துலலாம் வழிகாட்ட ஆள் இருக்காங்க. இங்கேருந்து நம்ம பூலோகத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இங்கே இருக்க வாழ்க்கையில் பிரச்சனைக்கு இங்கேருந்து உள்ள வாழ்முறைக்கு நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தயார்படுத்தணும்னு கண்டிப்பாக ஆள் இருப்போம்ல, அதுதான். அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. இப்போ நான் பெண்களுக்கே பேசுகிறேனே, ஆண்களுக்கு நிறைய இருக்காங்க, எங்கேயோ போவாங்க, காட்டுக்கு போவாங்க, குகைக்கு போவாங்க. அவர் ஒரு துண்டை கட்டிட்டு கூட போயிடுவார். வெளியில் போவாங்க, எங்கே வேணால் தூங்கிக்குவாங்க, எங்கே வேணால் அவங்களோட உடல் தன்மை, அவங்க அந்த வெளி பிரயாணம் பண்ணுறது, அந்த ஆன்மீக தேடலோ உள்ளுக்குள்ளே வெடிச்சிச்சுனாவோ அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அது ஒரு டிபார்ட்மெண்ட், அது இருக்கட்டும். ஆனால் நம்ம பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம், எல்லாமே பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? காலையில் எந்திக்கிறோம், சமையல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து, வீட்டு வேலைகள் செய்கிறதுலேருந்து, வேலைக்கு போனீங்கன்னா வேலைக்கு போகிறதுலேருந்து, அந்த வேலைகளை செய்கிறதுலேருந்து, திரும்ப நீங்கள் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து, வீட்டில் திரும்ப நைட்டுக்கு டிஃபனு, இந்த மிச்ச வேலை அதெல்லாம் செய்கிறதுலேருந்து, அந்த குழந்தைங்களை கவனிக்கிறதுலேருந்து, மாமியார் மாமனார் கவனிக்கிறதுலேருந்து, ஹஸ்பண்டை கவனிக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப தூங்குறது. சரி, நடுவில் அந்த புக்கோ டிவியோ ஃபோனோ தென் சீரியலோ பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் தூங்குறீங்க. இது தானே செய்கிறீங்க. இதையே செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா சலிப்பாயிரும்.
என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே, என்னதான் உங்களுக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும், எல்லா வசதியும் இருக்கும், எல்லா உணவும் கிடைக்கும், எல்லா உடையும் கிடைக்கும், உங்கள் வீடு இருக்கும், ஏன் ஒரு வீடுக்கு 4 வீடு கூட இருக்கும். உடைகள் ஒரு தேவையான உடையை தாண்டி ஒருத்தங்கலாம் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக உடை வைக்கிற அளவுக்கு இருப்பாங்க. நகைகளும் அப்படித்தான். ஆனால் என்னமோ வெறுமை, என்னமோ வந்து சலிப்பு அப்படின்னு ஒருத்தனுக்கு வரும்போது என்னாகும் அப்படின்னா, ஆமாம் நம்ம எப்படி இங்கே வந்தோம், முதல்ல நம்ம யார் அப்படிங்கிற ஒரு தேடல் கண்டிப்பாக வரும். இந்த கமெண்ட்டில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் ரொம்ப 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 எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துட்டேன், எனக்குள்ளே நான் யாருன்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, என்னோடய உடல் வந்து என்னோடய கண் இதெல்லாம் ரொம்ப சூடாகுது, அது யார்கிட்ட கேட்குன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சக்தி நிலை கூடும்போது நீங்கள் நம்மளோட வந்து ஆண்களுக்கு வந்து விந்து அப்படின்னு சொல்கிறாங்களே, நமக்கு வந்து நாதம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க இப்போவும் சொல்கிறேன், அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பேசலை, நான் ஒரு பெண்களுக்கு மட்டும் பேசுகிறேன். அப்போது நம்ம பீரியட்ஸ் டைம்லேருந்து நமக்குள்ளே ஒரு சைக்கிள் நடக்குது. எப்படி சந்திரன் எப்படி ஒரு 12 ராசிகளை வந்து சுற்றுதோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 27 நாட்கள் 27 நட்சத்திரங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது நம்மளோட உடல் அதே மாதிரி ரொட்டேஷன் ஆகுங்க. எப்படி சந்திரன் ஆகுதோ அதே மாதிரி தான். பௌர்ணமி ஆகும்போது நீங்கள் பௌர்ணமி ஆவீங்க, அமாவாசை ஆகும்போது நீங்கள் அமாவாசை ஆவீங்க. அந்த ரொட்டேஷனில் அப்படியே ஆவீங்க. உங்கள் மனநிலை, உங்கள் உடல்நிலை எல்லாமே அப்படி இருக்கும். சில நாள் அதே மாதிரி நல்லா கவனித்து பாருங்கள். பீரியட்ஸ் வந்த உடனே, பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கை கால் எல்லாம் டயர்டாகி ஐயோன்னு இருக்கும். அந்த பீரியட்ஸ் வந்த நொடியோ அந்த நிமிஷமோ நீங்கள் ஆக்டிவேட் ஆயிடுவீங்க. வேலையை பாருங்கள், ரெண்டு நாள் வேலையை நீங்கள் 2 நாள் செய்கிற வேலையை ஒரே நாளில் செய்வீங்க. அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்துக்குள்ள செய்வீங்க. அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? அந்த நமக்குள்ளே அந்த சக்தி மேல் எழும்பி அது குண்டலினியாக வேலை செஞ்சு வர்றதுனால தான். நீங்கள் போய் ஒரு குருமார்கிட்டையோ ஒரு ஆசிரமத்திலையோ போய் நான் ஏதாவது தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மற்றவங்க ஏற்படுத்தின ஒரு இதான். அதனால தான் அந்த காலத்தில் பெண்களை ஞானத்துக்கே கொண்டு வராமல் இருந்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட இருந்தால் ஞானமே கற்றுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து உலகிலே ஒரு பெண் தான் ஒரு ஆணுக்கு ஞானம் கற்றுக் கொடுக்க ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஆதிசக்தி, அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. இவங்க தான் சிவன் சக்தி பார்வதிக்கே உருவாக்கி அவங்கள வந்து அவங்களுக்கு ஞானம் அந்த இதை நீ சொல்கிற எல்லா தன்மையும் கொடுத்து உருவாக்குனவங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லாமே இவங்க. அப்போ நம்ம பெண் சாதாரண சக்தியா? முதல்ல நம்ம சாதாரணம் இல்லைங்கிறத ஒரு பெண் உணரணும். நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, கடைநிலை ஊழியராக இருங்க, உச்சபட்ச பெண்ணாக இருங்க, உங்களுக்கு இதே நிலை தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கர்மா டிசைனில் தான் நீங்கள் உங்கள் தொழில், உங்கள் உருவம், உங்கள் எல்லாமே கிடைக்குது. ஆனால் இங்கே எப்படினாலும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்தாகணும். ஒரு பிறப்புன்னு வந்தால் இறப்பு எப்படி இருக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதே மாதிரி இங்கே இந்த மனுஷனாக பிறந்துட்டா நம்ம அந்த அடுத்த நிலைக்கு போகிறது, அந்த உடல் விட்டோடனே நம்ம எங்கே போகிறோமோ, இதெல்லாம் நான் முன்னாடி நிறைய பேசிட்டேன். நான் இப்போ இதை மட்டும் வரேன். பெண்களுக்குள்ள இந்த ஞானத்துக்கு ஒரு குரு தேவையில்லை. நமக்குள்ளே இருக்குல்ல, அது ஞான குரு உள்ளவா இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு இல்யூஷன் இருக்குல்ல, அதுதான் உங்களோட நம்ம சொல்லுவோம் தெரியுமா, உங்களோட புருஷன்னோடனே நீங்கள் கணவன் நினச்சிக்கிறீங்க. புருஷா என்ன தெரியுமா? புருஷானா உயர்ந்தவன், அந்த சக்தி வாய்ந்தவன், ஆன்மான்னு அர்த்தம். அதாவது புருஷான்னு இவங்க அந்த பேரை வந்து புருஷான்னு சொல்லிட்டேன். நாதா, கணவன் என்ன சொல்லுவோம்? அத்தான், நாதா, அப்புறம் என்ன சொல்லுவோம்? மாமா, அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க? அந்த காலத்தில் தான் நாதான்னு சொல்லுவாங்க. நாதா, ஐயோ எனக்கு பேர் வர மாட்டேங்கிங்க. சரி ரைட்டு, இந்த மாதிரிலாம் பேர் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ ஏதோ பேசுகிறாங்க பேர், அப்படி வரைக்கும் வந்துட்டீங்க ரைட்டா? அப்போ இது கூட வந்து எல்லாம் காரணத்தோடு நடக்குது. அப்போ புருஷா அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த வார்த்தை கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே அதுதான் புருஷா. அந்த புருஷாங்கிறது வந்து அந்த ஒரே ஒரு பிரம்மம், அது பரபிரம்மம், அது மட்டும்தான் ஆண். மித்த அனைத்து ஆன்மாக்களும் பெண். அப்படிங்கும்போது உங்கள் புருஷரே உள்ளே தான் இருக்கார். நீங்கள் வெளியில் சொல்கிற புருஷரை வந்து கணவனா காதலனா இதை நான் சொல்லலை. உள்ளே வந்து சரி டிவைன் புருஷர்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், உங்களுக்கு எப்போ பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீங்கள் எந்த மாதிரி வந்தீங்க, எத்தனை ஜென்மத்தில் இருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ துன்பம் இருக்குது, நீங்கள் எந்த நேரத்தில் ஹாப்பியாக இருப்பீங்க, எந்த நேரத்தில் துன்பமாக இருப்பீங்க, எப்போ வலிக்கு விழுவீங்க, எப்போ தாக்கி பிடிக்கணும், எல்லாமே உள்ளே இருக்க புருஷருக்கு தெரியும். அதைத்தான் நம்ம உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த விஷயத்தை அவரை இருக்காருன்னு ஒன்று தெரியல. 2வது அவர் உங்களுக்கு வந்து எல்லாம் தருவாருன்னு நம்பலை. 3வது அவர் சொல்கிறது வந்து
எப்போ வந்து உணர்ந்திருப்பீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ வந்து நான் யாருன்னு தேடும்போதே கொஞ்சம் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பயம். இது நிஜமா தானா? இது வந்து உண்மைக்குள்ள இப்படி தான் நடக்குதா? நான் சொல்கிறேன் நிஜமா தான். உண்மை நடக்குதான். உண்மையே நீங்கள் அமைதியாகி மௌனமாகும்போது நீங்கள் அவரோட தான் வாழ்வீங்க. இதனால தான் பெண்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆணுக்கு மட்டும்தான், ஆண் மட்டும்தான் பெண் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை இல்லாமல் வாழ முடியும். இதுதான் உண்மை, சத்தியம். நம்புறது நம்பாததெல்லாம் அவங்கவுங்க மனம் பரிமாண நிலையை பொறுத்து. சரிங்களா? 2வது, இது இப்படி இருக்க நீங்களா போய் அங்கே போய் அன்புக்கு பிச்சை எடுக்கிறீங்க, அன்புக்கு ஏங்குறீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நானும் பிச்சை எடுத்தேன். பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே இருக்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை கையை பிடிச்சி இழுத்து அப்படி வந்து என் முன்னாடி வந்து இதுதான் அப்படின்னு என்னை அரைஞ்சி சொன்னப்பறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு புரிஞ்சதுனால எனக்கு வழி எப்படி நான் போனேனோ அதே மாதிரி நீங்களும் வலிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகணுங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி மட்டும்தான் இதை பேசுகிறேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏன் தெரியணும்? ஏன் தெரிஞ்சிடும்? உங்கள் துன்பம் இப்படி கரைஞ்சி போயிட்டுட்டோம், அவ்வளோதான். உங்கள்கிட்ட இன்பம் தான் அப்படியே அருவி மாதிரி கொட்டட்டுமே. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். பராசக்தி, பார்வதி, அந்த சரஸ்வதி, அப்புறம் கலைமகள், அலைமகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் நமக்குள்ளே தாங்க இருக்காங்க. லக்ஷ்மி நமக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த அஷ்டலக்ஷ்மிகள் நமக்குள்ளே தான் இருக்காங்க. நவகிரக நாயகிகள் நமக்குள்ளே தான் இருக்காங்க. எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்காங்க. நீங்கள் நம்பணும், அதுதான் உண்மை. நீங்கள் நம்பணும். அப்போது ஒரு பெண் சக்தியை வந்து அவளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கும்போது உங்களைத்தான் எல்லாத்துக்கும் தேவை. உங்களுக்கு யாரும் தேவை அல்ல. இதை நீங்கள் 100% புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இத்தனை வீடியோ கழித்து இந்த இவ்வளோ தைரியமாக இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன்னா, அந்த பார்வதி சக்தி தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே சொன்னாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நான் பேசுகிறது வந்து என்னென்னா, திரும்பவும் சொல்கிறேன், அவங்க டவுன்லோட் பண்ணி விட்ட விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயம் நிறைய ஆண்மக்களுக்கு தேவைப்படுது. பெண்ணா சாதாரணமானவன் இல்லை. பெண்ணா ஏதோ ஒரு அடிமை சார்ந்தவங்க இல்லை. சம்பாதிக்கலாம் என்ன, உடல் நோயாக இருந்தால் என்ன, எதா இருந்தால் என்ன, உங்களை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்குள்ளே எவ்வளோ இடத்துல இருக்கீங்களோ, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. இனிமே வந்து சரியாயிரும், நம்புங்க, சரியாயிரும். எவ்வளவோ அதிசயம் நடக்கும்போது மார்க்கண்டேயனுக்கு வந்து இன்றும் 16ங்கிற வரம் கொடுத்தாங்க. ஆண்டாள் வந்து ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கம்மாளுங்கிறவங்க வந்து உடல் ஃபுல்லாக காமிச்சிட்டாங்க. காரைக்கால் அம்மையாருக்கு பேய் உருவம் கொடுத்தாங்க. ஔவையாருக்கு வந்து அந்த இளமையே போக வச்சாங்க. ஏன் நமக்கு போக வைக்க மாட்டாங்க? நம்பலை, பிலீவ் சிஸ்டத்தை ஆன் பண்ணலை. நான்லாம் பெண், நான்லாம் சாதாரணமாக, நான்லாம் தன்னை உணர்தல் எனக்கெலாம் நிகழுமாங்க, அதெல்லாம் பேசவே கூடாதாங்க. இதெல்லாம் சும்மாங்க, எதுவுமே இல்லை. எல்லாமே உங்களுக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு அவங்க சொன்னதெல்லாம் அவங்களுக்கே புரியாத போது நீங்கள் தான் நீங்கள் அதுவாகவே இருக்கீங்க. அந்த ஆண்கள் வந்து அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏதோ ஒரு முந்தி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 5 பூதங்கள் இருக்குன்னே அவங்களுக்கு தெரில. சயின்ஸில் 4 தான் வச்சுருந்தாங்க. ஆகாயம்னு ஒன்று இருக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே நம்ம பஞ்சபூதங்களோடு வாழ்ந்திருக்கோம். பஞ்சபூதங்களாகவே நம்ம செயல்படுதுங்கிறத நம்ம சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. அப்போ இந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு அதோட கம்பேர் பண்ண விட்டுட்டு, அந்த சான்றை வச்சுட்டு இந்த ப்ரூஃப் சொல்லுங்கிறத விட்டுட்டு உங்களுக்குள்ள உணர்வோடு அமைதியாக இருங்க. அந்த இயல்போடு இருங்க, எளிமையாக இருங்க. அப்படி பதறாதீங்க. நீங்கள் பதறினீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் பதட்டம் அடைஞ்சிங்கன்னா உங்கள் முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வமே, உங்கள் குலதெய்வமே முன்னாடினா கூட தெரிச்சு ஓடிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுமா? மகாவதர் பாபாஜி வந்து என்ன பண்ணார்னா, யுக்தேஸ்வர் கிரிங்கிறது அவரோட யார், யோகானந்தர், லாகிரி மகாசையர், அப்புறம் வந்து யுக்தேஸ்வர், அப்புறம் வந்து யுக்தேஸ்வர் குடு யோகானந்தர், சரிங்களா? இப்போ பகாவதர் பாபாஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துக்கு வருவார். அப்போ என்னமோ சயின்ஸ் அப்படின்னு ஒரு புக், பாடி ஆஃப் சயின்ஸா லைஃப் ஆஃப் சயின்ஸா ஏதோ ஒரு புக்கு எழுத சொல்லி, ஹோலி ஆஃப் சயின்ஸ்னு நினைக்கிறேன், இந்த புக்கை எழுத சொல்லியிருப்பார். இத்தனை நாளுக்குள்ளே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? யுக்தேஸ்வர் கிரியை. அவர் கங்கையில் ஸ்நானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீடர்கள் புடைசூழ அப்படி டங்கின்னு காட்சி கொடுத்துருவார். யாருக்கு? யுக்தேஸ்வர் கிரிக்கு. இவர் திரும்பி பார்த்துட்டு அந்த பரவசத்தில் என்ன பண்ணணுன்னு தெரியாமல் திட்டு வீட்டுக்கு அங்கே ஓடுறாரு. ஓடிட்டு ஒரு தட்டு நிறைய கல்கண்டு, பாதாம் பருப்பு, அந்த பிரசாத பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து, சாமி நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரும்போது அவர் தெரிச்சு ஓடிருப்பார். அந்த இடத்துல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இவருக்குன்னா ரொம்ப வருத்தம். ஐயோ என்ன ஆச்சு, இப்படி பண்ணிட்டோமே, ஏன் இந்த மாதிரி வந்து
நம்ம பார்க்கணும் வந்த இவர் வந்து இப்படி வந்து நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மன வருத்தம் இவருக்கு. அப்படியே இதயத்தே அப்படி கசக்கி பிழிகிற மாதிரி வருத்தம். இது வந்து மனசில் வச்சுட்டு இருக்கும்போது மகரி லயா சேட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாபாஜி வந்தார், இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமல் போயிட்டார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, இந்த வாசலில் உட்காந்துருந்தாரே அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நீ ஏன் போனீங்கன்னு. என்னது மகாவதர் பாபாஜி வந்திருக்காரு? ஆமாம், அந்த வந்திருக்காரு பாருங்கன்னொடனே திரும்ப வாசல்லேருந்து வந்திருப்பார். அவரை பார்த்து இவர் சிரிச்சா கூட இவர் அவருன்னு தெரியாமல் உள்ளே போயிருப்பார். திரும்ப வந்து அவரை கேட்பார், என்னாச்சு, ஏன் நீங்கள் அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது மகாவதர் பாபாஜி சொல்லியிருப்பார், நான் உண்மை தான் வந்தேன், உன் அன்பு தான் என்னை தெரிச்சு ஓட வச்சிருச்சு அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நீ வந்து அந்த உன் அன்பு நிலையாலேயே அந்த பதட்டத்தால் என்னை வந்து என்னோட ஒளியாலேயே வந்து சிதறடிச்சு விட்ட, நான் அதனால போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது உன் பதட்டம், உன் ஆர்ப்பரிப்பு ஒரு ஆரவாரம் தான். இந்த மாதிரி நிலையில் நான் யாருன்னு தேடுற பெண்கள், நான் ஆன்மா, இவங்கெல்லாம் ஆர்ப்பரிப்பில் இருப்பீங்க. ஐயோ கடவுளே, சிவனே, ஐயோ குருவே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டத்தில் இருப்பீங்க. இதை குறைங்க, உள்ள அமைதி ஆகுங்க, ஒளியை பாருங்கள். ஒளியை வந்து நீங்கள் பார்க்கும்போது எப்போ நீங்கள் வந்து உங்கள் புருவ மத்தியில் ஒரு லைட் மாதிரி ஒரு சின்ன ஒரு வானத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மஞ்சள் லைட் எரியும்ல, அதுக்கப்புறம் வெள்ளி லைட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அப்படி நீங்கள் வானத்தை அப்படி பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு நிலாவில் பாதி சைஸ் நிலாவில் ஒரு புள்ளி ஒரு புட்டு எடுத்து வச்சா அப்படி இருக்கும். அதே மாதிரி நிலால சைஸ் வானத்திலேயே அந்த நிலா தெரியும் பகலில். இந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு 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 99% நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஞான நிலை நோக்கி. இதை முதல்ல கண்டுபிடிச்சி இதுக்கு அமைதி தேவை, மனசை சாந்திப்படுத்தணும், சமாதி பழகிருக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு வந்து இந்த புற சூழ்நிலையில் இருக்கிற இந்த டிவி சீரியல் பார்க்குறது, இந்த கொள்ளைங்கிறது, அந்த இந்த இதை பார்க்காம இருக்கிறது, பக்கத்து வீட்டில் அந்த கதைகளை வந்து கேட்காம இருக்கிறது, இந்த ஆன்மீக கதைகள் கேட்குறது, உங்கள் உடலை விடாமல் ஆரோக்கியமாக பார்க்குறதுக்கான இயற்கை காய் உணவுகள், இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆகிருக்கிறது, இந்த வீட்டில் சாம்பிராணி, வெள்ளி செவ்வாய்கள் கிழமெல்லாம் சாம்பிராணி இந்த மாதிரியோடு இருக்கிறது, இந்த பக்தி தன்மையோடு இருக்கிறது, இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக மாறித்தாங்க ஆகணும். யாருமே உங்களுக்கு தேவையே இல்லை, யாருமே சொல்ல தேவையே இல்லை. இதை மற்றவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அவங்க இவங்க ஆனால் இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் பேசுகிறாங்க இதை பற்றி. நீங்கள் ஒன்று தேடி கொண்டு பிடிச்சி இங்கே என்ன தீசிஸாக எழுத போகிறீங்க? நீங்கள் தீசிஸாக எழுத போகிறீங்க. நீங்கள் ஏதாவது வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கீங்களா, இந்த ஆன்மானா என்னது, இப்படின்னா என்னது அப்படிங்கிறத தேடி போய் தேடுறதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன்ல, தேடுறதை நிறுத்திட்டேன். நான் தேடினேன், ஓடினேன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்வின் எல்லை வரைக்கும் ஓடினேன். எங்கேயாவது இருக்கா, பாதாளத்தில் ஏதாவது ரகசியம் கிடச்சிருமா, மேலே கிடச்சிருமா, கீழே கிடச்சிருமா, திசைகளும் தேடும்போது நான் சலிச்சு ஒளிஞ்சு போய் கடைசியில் போதுண்டா, என் அறிவு வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு உங்கள் உடம்போது மட்டும்தான் உள்ளுக்குள்ளே ஒரு பூ மலரும். அது அறிவு. சரிங்களா? இந்த லேடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பூ மாதிரி நமக்குள்ளே மலரணுன்னா நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த அறிவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் பேசுகிறேன் இல்லை, இதெல்லாம் அறிவு வச்சு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நான் மறந்தது. ஏன் திரும்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, நான் படித்தது அவ்வளோ சீக்கிரம் மறக்கிறதில்லை. நான் 2012லேருந்து 2025 வரைக்கும் நான் படித்தேன். எல்லாமே எனக்கு தமிழில் எல்லாம் 6th to 12th வரைக்கும் ஒட்ட தெரியும். தமிழில் எப்போவுமே நான் 96, 95, 89, 88 தான் அதிகபட்சமாக குறைவாக எடுத்திருக்கேன் மிச்சம். அப்போ நான் தமிழ் எப்படி படிச்சிருப்பேன்னு பாருங்கள், தமிழை எப்படி உணர்ந்திருப்பேன்னு பாருங்கள். திருக்குறளும் சரி, எல்லாமே சரி அவ்வளோ. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன வந்துச்சுன்னா, இதுதான் எனக்கு சுமையாக இருந்துச்சு, இதுதான் எனக்கு எல்லாமே சுமையாக இருந்துச்சு. இதை நான் கழட்டி கீழே விட்டம்போது தான் இந்த பூ எனக்குள்ளே மலர்ந்துச்சு. அப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால், எப்போ எது வேணுமோ ஆகாஷ் ரெக்கார்டிங் மாதிரி தாங்க, எனக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து வந்துக்குவேன், அவ்வளோதான். மித்த என்ன ஷட் டவுன் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இப்போது இது எவ்வளோ பெரிய ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது தெரியாமல் என்னமோ நான் எல்லாம் நிறைய கற்று வச்சாதான் எல்லாமே எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி நான் பண்ண ஒரு சின்ன தவறுகளால் மொத்த வாழ்க்கையும் போச்சு. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்லி நிறுத்துங்க. சேனலை வந்து எத்தனை சேனல் பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவு வரவே வராது. உங்களுக்குள்ளே உண்மை இருக்கும்போது நீங்கள் எங்கே தேடுறீங்க? உங்களுக்குள்ளே அன்பு இருக்கும்போது எங்கே போய் ஏங்குறீங்க? உங்களுக்குள்ளே எல்லாமா இருக்கும்போது நீங்கள் எங்கே போய் யாருக்கு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல உங்களை பாருங்கள், உள்ளே பாருங்கள். நீங்கள் ஒரு சக்தி வடிவம்னு நம்புங்க. ரெண்டாவது என்னென்னா, எல்லாருக்குள்ளேயும்
நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறத உணருங்க. நீங்க யாரோ காயப்படுத்துறீங்கன்னா, யாரையோ பொறாமப்படுறீங்கன்னா, யாரையோ பார்த்து வஞ்சம் தீர்க்கிறீங்க, பழி தீர்க்கிறீங்கன்னா, அது உங்கள